இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள் யாவருக்கும் எங்களுடைய கனிவான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் செய்து கொள்கிறோம். பிரியமானவர்கள், இந்த இடத்துல வந்து கலைகளை கற்று கல்வியை கற்று நீங்கள் உயர்ந்த நிலைக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாட்சியும் கௌரவமாக காணப்படுகிறோம். ஆகவே இந்த விழா கிறிஸ்மஸ் விழா வந்து நான் கேள்விப்பட்டேன். அதை விட்டு அந்த பட்டத்தை மகிழ்ச்சி வானத்தின் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேன். நீ நீக்காமே ஓரம் கட்டப்பட்டு காலத்தில் தண்ணீர் தந்தை 20 நாளுக்கு மரத்தை கொண்டு இருப்பான். மழை காய்ச்சல் இருந்தாலும் பத்தாமல் தண்ணீர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து வாக்கு கொடுத்த தேவனுடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்தி உங்கள் அனைவருக்கும் ராவன் இடத்தில் நான் விண்ணப்பம் பண்ண போகிறேன். Watch
இந்த கிறிஸ்துமஸோட தீம் என்னன்னா, இன்னைக்கு அழகா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் போட்டாங்க. கிறிஸ்துமஸோட கிறிஸ்துமஸ்னா என்ன? கிறிஸ்துமஸ்னா என்ன? கிறிஸ்துமஸ்னா என்ன? குடும்பத்தோட என்ஜாயாக சந்தோஷமாக புடிச்சத பத்தி பேசிக்கிறது தான் கிறிஸ்மஸ். நாள் முழுவதும் ஹாப்பியாக இருக்கணும் தான் கிறிஸ்மஸ் அர்த்தம். ஓகே, ஸோ அதெல்லாம் கிளாஸ் பண்ணிடலாம். கிறிஸ்துமஸ்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்? சரி, கிறிஸ்துமஸ்னா இப்போ தீபாவளின்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? பட்டாசு, ஸ்வீட் இதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ கிறிஸ்துமஸ் சொன்னா டக்குனு வேற என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? ஜீசஸ், அதுக்கப்புறம் கிஃப்ட், அப்புறம் கிறிஸ்துமஸ் தாத்தா, ஸோ இந்த மாதிரி கேக்கு, ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம். கிறிஸ்துமஸ்னாலே நம்மளுக்குள்ள ஒரு ஜாய், நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். ஸோ அந்த கிறிஸ்துமஸோட தீம் என்ன தெரியுமா? நீங்க சொன்னாங்கல்ல, கிறிஸ்துமஸ்னாலே ஜீசஸ் தான். ஸோ அவர் இந்த பூமியில பிறந்தனால தான் இந்த டிசம்பர் 25th ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில பிறந்தனால அதை கிறிஸ்துமஸ் சொல்லி என்ன பண்றதுனால செலிப்ரேட் பண்றோம். ஸோ அவரோட மெயின் தீம் என்ன தெரியுமா? ஏன் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம்னு சொன்னா ஒருவருக்கொரு நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம என்னென்ன ஷேர் பண்ணணும்? அன்பை ஷேர் பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டை ஷேர் பண்ணணும், நம்ம வீட்டில் ட்ரெஸ் இருந்துச்சுன்னா 2 ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணணும், 2 பென்சில் இருந்துச்சுன்னா இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். அடுத்த பேக் வந்து இன்னொரு பென்சில் வீட்டுக்கு போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஸோ இந்த கிறிஸ்துமஸ்னால என்ன தெரியுமா நமக்கு ஞாபகம் வரணும்? நம்ம லவ் ஷேர் பண்ணணும், எல்லாரையும் நம்ம நேசிக்க நடக்கணும். சரிங்களா? புரியுதா? நீங்க இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க. ஸோ இந்த கிறிஸ்துமஸோட தீம் இன்னைக்கு இந்த சேஞ்சோ அகாடமியில நீங்க இவ்வளவு பிள்ளைங்க எல்லாமே ஒரு கற்றுக்கொண்டீங்கன்னா இங்க நடக்கிற வெறும் இந்த ஆக்டிவிட்டிஸ் மாத்திரமல்ல, இங்க நல்ல நல்ல காரியங்கள், டிசிப்ளின்ஸ், குட் திங்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுட்டு வெளியே போய் அதை பிரதிபலிக்கணும். சரிங்களா? புரியுதுதா? நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, நீங்க இந்த அகாடமியில படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை இந்த உலகம் தனியா பார்க்கணும், வேற ஒரு விதமா பார்க்கணும். இவங்க இந்த அகாடமியில இருக்கிறாங்க, இவங்க படிக்கிறாங்க, இவங்க ரொம்ப டிசிப்ளினான சொல்லணும். சரிங்களா? சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. நான் டிசிப்ளினா இருக்குன்னு சொல்றவங்க கையை தூக்க பார்ப்போம். குட். அதனால என்ன பண்ணணும்? ஸோ நல்ல நல்ல காரியத்துல யாரையும் அடிக்கக்கூடாது, யாருக்காடியும் கஷ்டப்பட காட்டக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் கெட்டவாறு பேசக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, இல்லாத கூடாதான் போய் போன் முட்டக்கூடாது, இல்லாததான் பேசக்கூடாது, நல்ல பிள்ளைகளா வளரணும். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ இந்த கிறிஸ்துமஸோட தீம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அண்ணனா ஒரு பாஸ்டரா இருக்கு, நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற காரியம் இந்த கிறிஸ்துமஸ்ல வெறும் கேக் மட்டும் ஷேர் பண்றது இல்லை, இந்த கிறிஸ்துமஸ்ல வெறும் நல்ல ஃபுட்ஸை மட்டும் ஷேர் பண்றது இல்லை, உங்களுடைய அன்பையும் எல்லாருமே நீங்க ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? உங்க அம்மாவை நேசிக்கணும், உங்க அப்பாவை நேசிக்கணும், உங்க
டியூஷன் போயிடுங்க. 4:45 என்ன பார்த்தீங்கன்னா மேம் பார்க்க முடியல அப்படின்னு. ஆனால் ரொம்ப கஷ்டம் தான், குழந்தைங்களை பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கே ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா அம்மா என்னை எவ்வளோ தூரம் வளர்த்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவோட நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்க எவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், என்ன மிஸ்டேக்ஸ் பசங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரதுன்னு முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னா ஈஸியாக ரொம்ப கரெக்ட் பண்ண முடியும். இந்த 2 weeks கூட ஆகல, 5 நாள் தான் ப்ராக்டிஸ். அதுவும் நான் செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்தேன். நான் தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன். நான் படித்தது தமிழ் மீடியம் தான், காலேஜ் தான் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் வந்து வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கலன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, இன்டர்வியூலேருந்தே அனுப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அதை ஓவர் கம் பண்ணி வரணுன்றதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், எனக்கு எப்படியாவது ஜெயிக்கணும். நான் தோக்கணும்னு சொன்ன ஆளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஜெயிக்கணும்னு எனக்கு உள்ள ஒரு வெறி வந்துச்சு. ஸோ அப்போ நான் அதை ஹேண்டில் பண்ணனால எனக்கு இந்த பசங்களை ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், மோஸ்ட்லி தமிழ் மீடியம் பசங்களாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கே இங்கிலீஷ் பேச வராது, அவங்களுக்கு வேர்ட்ஸ் பேச தெரியாது. அப்போது எப்படி சொல்லி கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவேன். எல்லாத்தையுமே எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளை வரலன்னா அவங்க பேரண்ட்டை கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். ஏன் அனுப்பல, அவனுக்கு அந்த டைம் வந்து அந்த மேடை ஏற்றி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா மேடை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணாது, கிடைக்காது. நீங்கள் போய் காலேஜ்லேயும் சரி, கல்ச்சுரல்ஸும் சரி, ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸும் சரி, நீங்கள் எந்த கல்ச்சுரல் லீடருக்கு முன்னாடி போய் ஸ்டாஃப் போய் நின்றுட்டு மேம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த இடத்துல உங்களை யாருமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு விருப்பமே பண்ண மாட்டாங்க. கல்ச்சுரல் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா நீ டேலண்ட் பர்சன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த ஸ்டேஜோட பர்ஃபார்மன்ஸே கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே கிடையாது. நீங்கள் கிரிக்கெட் வீரர்கள் கூட இருக்காங்க, அங்கே பின்னாடி இருக்காங்க. நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு எது கூட கிடைக்காது, எனக்கு அந்த கிரவுண்ட் கூட என்ன கிடைக்காது. ஸோ நமக்கு என்ன தேவைன்னா இங்கே ட்ரைனிங், ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் வில் பி மஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கேட்டு பாருங்க, வரல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரல. ஏன் வரலாம் மேம், கோகுலே மேம் வரல, யாரு மம்மி வரல, படிக்கிறதுல என்னதான் இங்கிலீஷ் மீடியம் தான். இதில் நிறைய பேருக்கு நாங்கள் நிறைய லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தியில் ஸ்பீச் பண்ணு, இங்கிலீஷில் ஸ்பீச் பண்ணு. நம்ம ப்ரோக்ராம் எல்லாரும் நான் பேசாமல் மைண்ட்லேயே முடிச்சிடலாமா, வாயை தர வேணாம், வெறும் மியூசிக்லே முடிச்சிடலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை, நீ என்ன பண்ணணும், ஓப்பன் இருக்கணும், வாயை திறந்து பேசு. 4 பேர் கூட பேசும்போது உனக்கு என்ன தெரியும், என்ன பேசணும், எப்படி பேசணும், ஸ்டேஜ் ஃபியர் போகணும். இங்கே இருக்கிற பாதி பசங்க ஸ்கூல்ஸில் என்னவே பண்ணலையா, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாத பசங்க. ஸோ இவங்க 5 நாள் இவ்வளோ எஃபெக்ட் பண்ணாங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேரண்ட் என்ன பண்ணணும், வரலன்னா விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேம் நமக்கு கரெக்டு தான், வேலையே கரெக்டாக இருக்குது, நமக்கு வேலையே காலையில் இருந்துச்சா நைட் தூங்குற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, வேலை இருக்குதான். ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் வித் யுவர் சைல்டு. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கலையோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அண்ணாச்சி சொன்னால் ரெடி, அவனை கேட்டிங்கன்னா சொல்லுவோம், ப்ளீஸ் எங்களோட என்ன பண்ணுங்க, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேரண்ட் எங்க கூட என்ன பண்ணணுமா, எங்களை கூட்டிட்டு போங்க வெளியில, எங்க கூட நேரத்தை என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைங்க இப்போ கேட்குற ஒரே ஒரு விஷயம், ப்ளீஸ் எங்க கூட என்ன பண்ணுங்க, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாமளும் ஏற்கனவே நிறைய விஷயத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி தான் வளர்க்குறோம். அப்பாவும் நமக்காக தான் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படாமல் சொல்லி தான் வளர்க்குறோம். ஸோ இந்த நாள் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் பிள்ளைங்க கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த விஷயத்தில் ஒரு 2-3 திறமையை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய திறமையை கற்றுக்கலாம். எவ்வளோ திறமை கற்றுக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அது ஒரு நாள் என்ன ஆகும், கண்டிப்பாக பயன்படும். எதுவுமே கற்றுக்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் என்ன ஆகாது, வீணே ஆகாது. நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் இஷ்டம் இருந்தால் ஸ்போர்ட்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். எஜுகேஷனில் உங்களுக்கு ட்ராவல் பண்ண விருப்பம் இருந்தால் எஜுகேஷனில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை மல்டி டேலண்டட் உங்களுக்கு